ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரியை பொறுத்தவரை 2 லெவல் இருக்குது. ஒன்று பேசிக் லெவல், இன்னொன்று அட்வான்ஸ் லெவல். அதில் இப்போ நம்ம பேசிக் லெவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். பேசிக் லெவலில் மொத்தம் எத்தனை சிலபஸ், என்னென்ன டாபிக் இருக்குது, எப்படி அதெல்லாம் கவர் பண்ணுறது, எல்லாமே சேர்த்து தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸாக என்ன பார்க்க போகிறோன்னா ஆரி ஃப்ரேம் கிளாத் ஃபிக்ஸிங் தான். ஆரி ஃப்ரேமில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்கிறது பார்ப்போம். செகண்ட் வந்து செயின் ஸ்டிச் யூஸிங் சரி த்ரெட். ஆரியை பொறுத்தவரை மொத்தமே 2 த்ரெட்டு தான். ஒன்று சரி த்ரெட், இன்னொன்று சில்க் த்ரெட். இந்த 2 த்ரெட் வச்சுமே செயின் ஸ்டிச் போட்டு பார்க்க போகிறோம். அடுத்து ஆரி எண்ட் நாட், அதாவது ஒவ்வொரு ஸ்டிச் பண்ணக்கப்புறம் நாட் லாஸ்ட்டாக எப்படி போட்டு முடிக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தால ஆங்கிள் பாக்ஸ் ஷேப்ஸு, அதாவது நம்ம போட்ட ஸ்டிச்சை எப்படி ஒவ்வொரு ஆங்கிள் பாக்ஸில் போட்டால் தான் வளைவு நெளிவு எல்லாம் தெரியும், அப்படி பார்க்க போகிறோம். அடுத்து வந்து டபுள் செயின் ஸ்டிச்சு. செயின் ஸ்டிச்சை எப்படி டபுள் லேயராக போடணுங்கிறது சரி த்ரெட்லேயே பார்ப்போம், சில்க் த்ரெட்லேயே பார்ப்போம். அடுத்து பேக் செயின் ஸ்டிச்சு. அடுத்தது ஜிக்ஸாக் ஸ்டிச். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு. இப்போ நம்ம 3D ஒர்க் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்தால சோட்டி ஸ்டிச். இந்த ஸ்டிச்சு வந்து இதுவும் முக்கியமானதான். இது நம்ம பேக் லேயர் போட்டாலே அழகாக இருக்கும், பின் கழுத்துக்கு மாடல் போட்டாவே அழகாக இருக்கும். அடுத்தால ஸ்டெம் ஸ்டிச். இது ஒரு கொடி டிசைனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ஸ்டிச்சை. இதுவும் முக்கியமான ஸ்டிச்சு தான். அடுத்து வந்து காட்டா ஸ்டிச், அதாவது இந்த செயின் ஸ்டோனை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் காட்டா ஸ்டிச்சு. அதில் பீடு ஒர்க், பீடு டீட்டெயில்ஸ், அதாவது பீடு ஒர்க் எப்படி பண்ணணும், எந்தெந்த பீடு இருக்குது, எத்தனை டைப் பீடு இருக்குது, எப்படி லோட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த கிளாஸில் பார்ப்போம். அடுத்தது ஷேப் ஒர்க் வித் பீடு, இதே தான் எந்தெந்த ஷேப்பில் போட்டால் எப்படி வருங்கிறதும் பார்ப்போம். அடுத்தது பட்டன் ஹோல் ஸ்டிச். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு. அதில் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டிச் தான். இது தொடர்ந்து வர ஒரு 4-5 கிளாஸ் ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு. அதாவது ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ஃப்ளை ஸ்டிச்சு, அடுத்தது லீஃப் ஸ்டிச். இது வந்து ஒரு இலை மாடலுக்கு வந்து போட்டு பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் மொத்தம் 3 டைப் உண்டு, இது பார்ப்போம். அடுத்தது தாம்பூர் ஸ்டிச்சு. தாம்பூர் ஸ்டிச் பொறுத்தவரை இது ஒன்றுமே இல்லை, நம்ம செயின் ஸ்டிச்சை தான் க்ளோஸ்அப்பில் போட்டு ஒரு ஃபேஸுக்கு, ஹியூமன் ஃபேஸ்க்கு போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ தான் நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் கிடைக்கும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் தான். அதில் ஸ்ட்ரைட் அண்ட் கிராஸ்டு 2 டைப் இருக்குது. 2 டைப்புமே பார்க்க தான் போகிறோம். அதில் ஹாஃப் லோடர் ஸ்டிச்சு, பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு, பேட்டர்ன் ஸ்டிச்சு, இதெல்லாமே பார்ப்போம். அடுத்து வந்து பேட்டர்ன் ஸ்டிச்சு டைப் 2. அப்புறம் வாட்டர் ஃபில்லிங், இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு. அதாவது ஒரு ப்ளவுஸில் நார்மலாகவே டிசைன் போட்டாலும் இந்த வாட்டர் ஃபில்லிங்கை உடலுக்கு கேப்பில் ஃபில் பண்ணணும்னு வச்சுடுங்களேன், ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும், நல்லா இது அழகாக இருக்கும். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு. அடுத்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு. இதை அப்படியே தான் தாம்பூர் ஸ்டிச் போட்டோல நார்மல் செயின் ஸ்டிச்சு, இதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெருசாக போடுவோம், அவ்வளோதான். அப்புறம் சம்கி டைப் 1, சம்கி டைப் 2, 2 டைப்பும் பார்க்க போகிறோம். அதில் கட் பீடு அண்ட் டியூப் பீட் 2 பீடுமே வச்சு கிளாஸ் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து சரி த்ரெட் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சரி த்ரெட்டை மட்டும் வச்சு தான் இதை பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு என்னென்னா பார்டர் 3 லேயர் செயின் ஸ்டிச். அதாவது ஒரு ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும் போஸ்டில் இந்த 3 லேயர் செயின் ஸ்டிச் போட்டு தான் அடுத்தல எந்த ஒர்க்னாலும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதை பார்ப்போம். அடுத்தல ஹெரிங் போர்ட் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒய் ஸ்டிச் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ் ஸ்டிச் பார்ப்போம். அடுத்து வந்து லூப் ஸ்டிச் பார்க்க போகிறோம். மொத்தமே இவ்வளோ தான். அதாவது பேசிக் லெவலில் பொறுத்தவரை மொத்தமே ஒரு 35 to 37 கிளாஸ் தான் இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சு கற்றுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வந்து பேசிக் லெவலோட சிலபஸ் சொல்லியிருக்கோம். இனி நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஃபஸ்ட்டு கிளாஸில் இருந்தே பார்ப்போம்.